வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவியின் நேயர்கள் எல்லாருக்கும், மாணவர்களுக்கும். மாணவர்கள் என்று சொல்ற ரெண்டு யோசிக்காதீங்க. ஓகே, படிப்பிக்கிற மாதிரி ஆயிட்டு நம்மளோட வாழ்க்கை. சந்தோஷம். என்னால் சிலர் ஆங்கிலம் படித்து கொள்றாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய ஆங்கில வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் இந்த CAN அப்படின்ற ஒரு வேர்ட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா முடியும் அப்படின்ற வேர்ட்டை இப்போ முடியும் என்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழ்க்கையில் அதிகம் பாவிக்கிறோம். நாங்கள் என்னால் போக முடியும், வந்திருந்தேன்டா செய்திருக்க முடியும், நான் கொழும்புக்கு போயிருந்தா சென்னைக்கு வந்திருக்க மாட்டேன், அங்கே போயிருக்கலாம். அப்படி அந்த முடியும் என்று சொல்கிற வார்த்தை அதிகமாக பாவிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ ஆங்கிலத்தில் கேன், அதாவது கேன் அப்படின்னு உச்சரிப்பாங்க ஆங்கிலேயர்கள். கேன் அப்படின்றது கேன் என்றதான் உண்மையில நாங்கள் உச்சரிக்கிறது. ஐ கேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவங்க எப்படி அவங்க சொல்றாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பின்னுக்கு வர வீடியோக்கள் அவங்களோட எக்ஸாக்டா அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கேன் கேன் அப்படின்றது ஐ கேன் அப்படின்னா என்னால முடியும். ஐ கேனோட ஒரு வினையை சேர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது தமிழ்ல ஒரு வினையன் உங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது பொருளாக மாறும். அப்போ உதாரணத்துக்கு வினை என்றது உங்களுக்கு தெரியும் verb. சிங், வாக், ரன் அப்படின்னு சொல்லி சிலது இருக்குது. அதாவது ஓடுதல், நடத்தல், பாடுதல், ஏறுதல், தாவுதல், கட்டுதல், உடைத்தல் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குது. ஓகே, வெட்டுதல், சீவுதல், அப்படி. ஓகே, அப்ப நாங்க இப்ப சிம்பிளா நாங்க அதிகமா யூஸ் பண்றது பாவம். அப்ப சிலர் உங்கள்ட்ட உங்களுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ, எனக்கு பாட தெரியும். எஸ், ஐ கேன் சிங் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஐ கேன் சிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் சிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ கேன் சிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம். என்னால ரொம்ப நல்லா பாட முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் ஒர்க் ஆஸ் வெல், என்னால நடக்க கூட முடியும். நடக்கிறதுலாம் ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கேன் அப்படின்றத நீங்க படிச்சு கொள்ளணும்ன்றதுதான் இந்த நோக்கம். அப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்காம இருக்கு? இதுல எதுவுமே கஷ்டம் இல்லை. பாருங்க, ஐயண்டா நான், கேனண்டா முடியும், சிங்கண்டா பாட, என்னால பாட முடியும். ஐயண்டா நான், கேனண்டா முடியும், ஓக்கண்டா நடக்க, என்னால நடக்க முடியும். ஐ என்றால் நான், கேன் என்றால் முடியும், ரன் என்றால் ஓட, என்னால ஓட முடியும். ஓகே, வெரி சிம்பிள். ரொம்ப யோசிக்காங்க, சிம்பிள் சொல்றாங்க. எல்லாமே சிம்பிள், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு கஷ்டமா ஆங்கிலத்தை படிப்பிக்க இல்லை அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நான் சொல்லித்தரது எல்லாமே ஈஸி டு லேர்ன் அப்படி என்று சொல்லித்தர ஒரு மெத்தட் தான். எவ்வளவு ஈஸியா ஆங்கிலத்தை விளங்கி கொள்ளலுமோ அவ்வளவு ஈஸியா நீங்க இந்த வீடியோல இருந்து விளங்கி கொள்ளலாம் என்றது என்ற நம்பிக்கை. இது பிள்ளை அப்படின்னு சொல்லிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஏன் என்றும் சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் அப்படி இந்த வீடியோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க உள்ள போகலாம். இதுல இதெல்லாம் விளங்கிட்டு உங்களுக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இந்த ஸ்லைட் செய்தவர் ரொம்ப அழகா இருக்குது, எனக்கு டைம் இல்லை, அவர்கிட்ட செய்தாரியா அப்படின்னு கேட்டேன். அவர் செஞ்சிருக்கிறார். அவருக்கு பேர் பிரசாந்த். அவருக்கு தேங்க்யூ. அண்ட் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்றது உங்களுக்கு தேங்க்யூ. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இதில் நாங்கள் ஐ கேன் சிங், ஐ கேன் வாக், ஐ கேன் ரன் பார்த்துட்டோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்னால நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அதை எப்படி சொல்றது? ஐ கேன். நடிக்கிறதுக்கு என்ன ஆங்கிலத்துல? ஜோசிங்க டக்குன்னு உங்களுக்கு வந்துரு. ஆக்ட், ஆக்டிங் பண்றது. எஸ், அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? ஐ கேன் ஆக்ட், என்னால நடிக்க முடியும். ஐ கேன் ஆக்ட் வெரி வெல். அப்ப டோன்ட் ஆக்ட்னு சொல்ல, டோன்ட் ஆக்ட் பண்ணாத நீ அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. டோன்ட் ஆக்ட், டு நாட் ஆக்ட் அப்படின்னு சொல்றது. டோன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா நடிக்காத அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். எபிலிட்டி, அதாவது இதை பற்றி நீங்க பெருசா யோசிக்க, கொஞ்சம் பெரிய வேர்ட், உங்களுக்கு தேவையில்லை. இப்ப நாங்கள் எதை செய்ய முடியுமோ, எதை எங்களால் எல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கெல்லாம் நாங்க கேன் என்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் சொல்ல போறேன், என்னால தமிழ் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐயோ, இங்கிலீஷ் என்றா ஆங்கிலம். ஐ கேன் ஸ்பீக் தமிழ், என்னால தமிழ் கதைக்க முடியும். தமிழ் என்று சொல்லணுமா, தமிழ் என்று சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா நான் தமிழ் என்று சொல்லணும். தமிழ் எங்கிட மொழி. தமிழை நாங்கள் எப்படி உச்சரிக்கிறோமோ அதை போல மற்றையர்களும் உச்சரிச்சா நான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய. என்னடா, எங்களுக்கு சிறப்பே லகரம் தானே.
அப்போ தமிழ் என்று சொல்லிக்கல அது அழகாக சொல்லணும். தமிழ் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக சொல்லக்கூடாது. ஓகே, ஐ கேன் ஸ்பீக் தமிழ் அப்படின்னு சொல்லாதீங்க. ஐ கேன் ஸ்பீக் தமிழ் அப்படின்னு நான் சொல்லலாம். பர்ஃபெக்ட். யாராவது சண்டைக்கு வந்தால் என்ன இந்த பேரை சொல்லிவிடுங்க, நான் எஸ்கேப் ஆயிடுறேன். என்னோட யூடியூப் தானே. நான் போன வீடியோவில் சொல்ல மாதிரி எவ்வளோ ஈஸியாக பிடிச்சிக்க முடியாது யூடியூப்பில். நான் ஓடி ஒளிஞ்சிடுவேன். அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்பர் கேட்டிருக்காங்க சில பேர் என் வீடியோவில் கமெண்ட்ஸில் என்ன நம்பரில் மெசேஜ் பண்ணி உங்களோட பேசுகிற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. பேசிக்கலி நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், நான் ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர். நான் உங்களுக்கு ஜஸ்ட் என் பொழுதுபோக்காக தான் இதை செய்கிறேன். வித் என்னோட சைட் இன்கம் கூட சொல்லலாம். அதனால நீங்கள் இதை ஒரு நல்ல ஒரு இடமா பாருங்க. உங்களால் எவ்வளவுக்கு என்னால் உங்கள்கிட்ட இந்த எவ்வளவு படிச்சுக்க இயலுமோ அவ்வளவுக்கு படிங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல இயலும். மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் தேவைண்டா இதில் எழுதுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் சொல்லிட்டேன். ஐ கேன் ஸ்பீக் தமிழ் அப்படின்னா, ஐ கேன் ஸ்பீக் தமிழ் அப்படின்னா என்னால் தமிழ் கதைக்க முடியும். ஐ கேன் ஸ்பீக் ஜெர்மன் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் ஜெர்மன் மொழியை கூட கதைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் ஸ்பீக் ஜெர்மன். ஐ கேன் டாக் ஜெர்மன் சொல்லலாம். ஆனால் ஸ்பீக்ன்றது நல்ல ஒரு ஆங்கிலம் அப்படின்னு. என்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு சொல்றது. என்னால் ஆங்கிலம் கதைக்க முடியும், என்னால் ஆங்கிலம் உரையாட முடியும் அப்படின்லாம் இருக்குத்தானே. அப்படி தமிழில் நிறைய வித்தியாசமான வினைகள் இருக்கிறபடியா ஒரு அர்த்தத்தோட வேற ஒரு வினைக்கு வேற சொற்களை பிரயோகிக்கிற மாதிரி ஆங்கிலத்திலேயும் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நிறைய சொற்கள் பாவிப்பாங்க. அதில் ஒன்று தான் ஸ்பீக், டாக், சாட் எல்லாம் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஓகே, உங்களுக்கு ஸ்பீக் தெரிஞ்சாலே காணும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ஐ கேன் ஸ்பீக் ஜெர்மன், ஐ கேன் ஸ்பீக் இட்டலி, ஐ கேன் ஸ்பீக் உருது, ஐ கேன் ஸ்பீக் ஹிந்தி ஆஸ் வெல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்றது என்னுடைய நம்பிக்கை. அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ஐ கேன் ரன். என்னால் ஓட முடியும். அப்போ இதை எப்படி கேள்வியாக கேட்கறது? கேனை தூக்கி முன்னுக்கு போட்டுவிடுங்க. கேனை தூக்கி என்ன இப்போ இந்த மண்ணெண்ண கேனை தூக்கி முன்னுக்கு போடுற இல்லை. ஐ கேன் ரன். ஐ கேன் ரன்னுக்கு நீங்கள் கேன் ஐ ரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால் ஓட முடியுமா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். கேன் ஐ லவ் யூ அப்படின்னு கேட்கலாம். நான் உன்னை காதலிக்கலுமா? ரொம்ப கேவலமாக இருக்கு காதலிக்க முடியுமான்னு கேட்கறது. இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அதுக்காக மே ஐ லவ் யூ அப்படின்லாம் கேட்காங்க. காதலை கேட்டு வாங்காதீங்கப்பா, அது தான் வர வைங்க. ஓகே, அண்ட் கேனாட் ஓ கேனாட், காண்ட், கேனாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஏஎன்னுக்கு மேலே அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டீ போட்டால் அது கேனாட் என்றதின் சிம்பிள் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம், குறுகிய வடிவம். அப்போ இதை எப்படி சொல்றது? ஒரு மறுப்புக்குரிய வினை. ஒரு செயலை நீங்கள் செய்ய இல்லை, அப்படி உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன. நான் மறுப்புக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சொல்லி தந்தேன். நான் எப்படி என்று சொல்லிச்சுன்னா டூ நாட், டோன்ட், ஐ டோன்ட் கோ அப்படின்னு சொல்லி தந்தேன். நான் ஐ டோன்ட் கோ, ஐ டோன்ட் கோ, ஐ டோன்ட் கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஐ காண்ட்டுக்கும் ஐ டோன்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐ காண்ட்னு சொல்லி சொன்னா என்னால முடியாது, எந்த விஷயத்தை செய்ய என்னால முடியாது. ஐ டோன்ட் கோ, ஐ டோன்ட் டூ இட்ண்டா அது வித்தியாசம். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் நல்ல தமிழ் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஐ கேனாட் டூ இட், என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு மறுக்கிறது. ஐ டோன்ட் டூ இட் ப்ளீஸ் சொல்லி சொன்னா என்னால் செய்யலாம இருக்கு, ப்ளீஸ் விடுங்கன்ற மாதிரி இருக்கும். ஓகே, சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான். ஓகே, அடுத்தது ஐ கேனாட் ரன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னால் ஓட முடியாது. இந்த இதில் நீங்கள் ஐ கேனாட் ரன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஐ கேனாட் வாக்ன்னு சொல்லி சொன்னா இது ஒரு உண்மையிலே நடக்க முடியாத ஒரு ஆள், ஓட முடியாத ஒரு ஆள் தான் இதை சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லி இப்போ நான் ஓடலை, ஐ டோன்ட் ரன்னு சொல்லலாம். ஓகே, அந்த உதாரணத்துக்கு ஐ டோன்ட் ஸ்பீக் இட்டலி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னால் இத்தாலி கதைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஐ கேனாட் ஸ்பீக் இட்டலின்றது சரியா இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இத்தாலியே தெரியாது. ஓகே, இந்த கேனாட்டுக்கும் டோன்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அதை பற்றி நான் மேலதிகமாக உங்களோட வீடியோ ரொம்ப குழம்பாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் கேன் அதுன்றதை மட்டும் யோசிச்சிங்கன்னா காணும். இந்த அளவு தான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். இதில் உங்களுக்கு ஏதாவது விளங்கலைன்னு சொல்லி சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இந்த வீடியோலாம் பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி சொன்னால்
அது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அது தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிவத்த கலரில் இருக்கிற ஒரு பட்டன். அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதுக்கு ப்ரெஸ் பண்ணினா பிறகு அதுக்கு பக்கத்தில் வந்து அது வெள்ளையாக வந்து கருப்பு வெள்ளையமா வந்து அதில் ஒரு மணி மாதிரி வந்துன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அர்த்தம் நான் போடுற வீடியோ எல்லாமும் புதுசாக வீடியோ போட்டேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா, அதாவது ஒரு அலர்ட்டா, ஒரு செய்தியாக வந்து உங்களோட ஃபோனுக்கு வரும். உங்களோட ஃபோனில் நீங்கள் யூடியூப் வச்சுருந்தா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.